பிரைஸ் தி லார்ட். ஆத்துமனங்கிற பைபிள் இன்சைட் மூலமாக உங்களை சந்திப்பதில் என் தேவனுக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் பலத்த போதும் கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் அவர்களை பகுதி கட்டுவர்களாக்கி கொண்டார்கள் என்று சொல்லி ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை சற்று உற்று கவனித்தால் இஸ்ரவேல் புத்திரர் பலத்த போது என்று இல்லை, மாறாக இஸ்ரவேல் புத்திரர் பலத்த போதும் கானானியரை துரத்தி விடவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவ்விடத்திலே வல்லமை உண்டு, சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர்களோடு உண்டு. அவர் வாக்குத்தத்தம் பண்ணின பூமியை தான் அவர்கள் சுதந்திரித்திருக்கிறார்கள். அவர் அவர்களோடு கூட ஜெயபலமானவராயிருந்தார். இருந்த போதிலும் அவர்கள் கானானியரை துரத்தி விடாமல் அவர்களை மீதமாக வைத்து கொண்டார்கள். அவர்களோடு ஒத்து போய்விட்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். உலக வழக்கத்தின்படி அவர்கள் தங்களுக்கு உபயோகப்படுவார்கள் என்று நினைத்து அவர்களை அப்படியே வைத்து விட்டார்கள். ஆனால் விளைவு இன்று வரையிலும் பிரச்சனைகளை நாம் பார்த்து வருகிறோம். யோசுவா சொல்லுகிறார், அவர்களை நீங்கள் துரத்து விடாமற் போனால் அவர்கள் உங்கள் விழாவிலே கூறுகளாகவும் நெஞ்சிலே முற்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்லி எச்சரித்திருந்தும் ஜனங்கள் அதை கவனிக்காமல் போய்விட்டார்கள். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ ஜீவியத்தில் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற இயேசுவின் இரத்தம் நம்மிடத்தில் இருக்கிறது. எல்லா நாமத்திற்கும் மேலான வல்லமையுள்ள நாமம் இயேசுவின் நாமம் நம்மிடத்தில் இருக்கிறது. எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய வசனம், கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் இருக்கிறது. ஆவியானவரும் நம் நடுவில் இருக்கிறார். இருந்த போதிலும் கூட நாம் நிறைய காரியங்களை துரத்தி விடாமற் போனது என்ன? சத்துருவின் காரியங்களையும் உலகத்தின் மாம்சத்தின் கிரியைகளும் நம்மளை மேற்கொள்கிறது என்ன? நிறைய நேரங்களில் பலம் இருந்தும் துரத்தி விடாமற் போனதின் விளைவு துக்கங்களும் துன்பங்களும் நாம் சந்தித்து வருகிறோம். போராட்டங்களையும் கஷ்டங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். இதற்காக கர்த்தர் நம்மளை கரம் பிடிக்கவில்லை. மாறாக தேவனுக்கென்று சாதிக்கத்தக்கதாக, தேவனுக்கென்று தேசத்திலே அற்புதங்களை செய்கிற ஒரு வல்லமையுள்ள பாத்திரங்களாய் மாறும்படி கர்த்தர் நம்மளை கரம் பிடித்திருக்கிறார். கர்த்தருக்கென்று சாதிப்போம், தேசத்தில் ஆசீர்வாதங்களாக இருப்போம், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.